ஸ்லாங்கூர் காஜாங்கில் சீன நாட்டு இளம்பெண் ஒருவர் ஆபத்தான முறையில் காரோட்டி பின்னர் பொதுமக்களை கத்தியால் தாக்கிய சம்பவத்திற்கு இங்கு படிக்கும்போது அவருக்கு ஏற்பட்ட மன அழுத்தமே காரணம் என நம்பப்படுகிறது. 24 வயது அப்பெண்ணிடம் போலீசார் நடத்திய தொடக்கக்கட்ட விசாரணையில் அது தெரியவந்ததாக காஜாங் போலீஸ் தலைவர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். உள்நாட்டு பொது பல்கலைக்கழகத்தில் பயிலும் அம்மாணவிக்கு படிப்பில் தாம் நடத்தப்பட்ட விதம் மற்றும் இங்குள்ள வாழ்க்கை சூழல் பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் எந்த மாதிரியாக அவர் இங்கு நடத்தப்பட்டார் என்பதை அப்பெண் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் உண்மை காரணத்தை கண்டறிய மேற்கொண்டு விசாரணைகள் நடத்தப்படுவதாக நஸ்ருன் கூறினார். அதே சமயம் சந்தேக நபர் மனசோர்வுக்கு ஆளாகி மருந்து மாத்திரைகள் எதனையும் எடுத்ததாக பதிவுகள் எதுவும் இல்லை என்றார் அவர். ஆகஸ்ட் 20 வரை விசாரணைக்காக அப்பெண் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை அவர் உட்பட 11 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அப்பெண்ணின் கத்திக்குத்து தாக்குதலில் காயமடைந்தவர்களில் 2 இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று காலை ஆபத்தான முறையில் காரோட்டி 3 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை மோதி தள்ளிய அப்பெண் பிறகு கத்தியால் பொதுமக்கள் மீது ஆவேச தாக்குதல் நடத்தினார். அதில் மொத்தமாக 6 காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. ஏயோன் பிக் ஃபாலிம் இப்போவில் பிரீமியம் ப்ராடக்ட்ஸை ஹோல்சேல் விலையில் வாங்கலாம். அதுல 80% வரை டிஸ்கவுண்ட் வேற. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நாடு முழுவதும் ஃபேமஸான வகை வகையான வைரல் ஃபுட், பிரியாணி, நசிலுமா, ஸ்வீட்ஸ், பெவரேஜ் என கொண்டாட்டம் காத்திருக்கு. மிஸ் பண்ண கூடாத இந்த கொண்டாட்டம் உங்களுக்காக இப்பொழுது இப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 13 இருந்து 17 ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் ஃபாலிம் இப்போவில்.